அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூப்ரமும் கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அபி. ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஈக்குவலாக வரல. அதனால அபி வந்து பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு பால் கூட எடுத்து பரிகாரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்பயுமே வந்து பரிகாரம் பண்ணியும் அது ஈக்குவலாக வரல. அப்போ ஒரு சாமியார் இருந்துட்டு, இங்கே பாரு, நீ நினச்சது நடக்காதுமா. ஏன்னா அந்த கடவுள் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு சாமியார் சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அபி. அதுக்கப்புறமா அபிக்கு வந்து ஒன்று தோணுது, என்னன்னா நாம் ஏன் இந்த தாலியை கழட்டக்கூடாது, தாலி கழட்டி நாம் இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு தாலியை இழுக்கவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அபி, என்ன பண்ணிட்டு இருக்க, தாலியில் கழட்ட வேணாம் அப்படின்றாங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரு வழினா இப்போ நம்ம இந்த தாலியை கழட்டுறது மட்டும்தான்றாங்க. தாலி கழட்டுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லன்ட்டு அபி சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாரு அபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தாலி எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல, அதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அக்கா, நம்மளுக்கு இருக்கிறது இப்போ வேறு வழி இல்லைக்கா, இதுதானேக்கா அப்படின்றாங்க. அதுக்காக தாலி கழட்டிடுவியா, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க. கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காது அப்படின்ட்டு ரொம்ப பொறுமையாக அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே மீறி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அபி அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி அதில் வச்சிடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.